நித்திரவிளை அருகே பட்டப்பகலில் தொழிலதிபர் வீட்டில் 20 பவுன் நகை மற்றும் பணம் திருட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள பூந்தோப்பு காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப், வயது 44. இவர் நாட்டில் தொழிலதிபராக உள்ளார். இவருக்கு ஹிமி, வயது 35 என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். பிரதீப் வெளிநாட்டில் உள்ள நிலையில் மனைவி மற்றும் குழந்தைகளும் ஊரில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஹிமி காலை 8 மணிக்கு வீட்டை பூட்டிவிட்டு குழந்தைகளுடன் அந்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்திற்கு சென்றார். அங்கு ஆராதனை முடிந்து 10 மணிக்கு மீண்டும் திரும்பி வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே அவர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பொருட்கள் சிதறி கிடந்தன. மேலும் அலமாரி உடைக்கப்பட்டு அதில் இருந்த பொருட்கள் அனைத்தும் கீழே வீசப்பட்டு அதில் இருந்த 20 பவுன் நகைகளும் ரூபாய் 1000 மாயமாகியிருந்தது. இதுகுறித்து ஹிமி நித்திரவிளை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார். உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் ஹிமி குழந்தைகளுடன் ஆலயத்துக்கு சென்றதை நோட்டமிட்ட மர்ம ஆசாமிகள் வீட்டின் கதவை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி மர்மாசாமிகளை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் தொழிலதிபர் வீட்டில் நடந்து திருட்டு போன சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.